ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன கிளாஸ் எல்லாமே நம்ம ஃப்ளாட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அவுட்லைன்ஸ், அதாவது ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். மோஸ்ட்லி நம்ம அவுட்லைன் கொடுக்க ரவுண்ட் ப்ரஷஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி அந்த அவுட்லைன்ஸுக்கு எப்படிலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீயாக ஃபேப்ரிக் பெயிண்டிங் நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ ரவுண்ட் ப்ரஷ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ரவுண்ட் ப்ரஷ் வந்து 0 சைஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ப்ரஷ்ஷஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ எடுத்துக்கிறேன். நீங்கள் டிஷ்யூ ஆர் காட்டன் கிளாத் எதுலனாலும் இது பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஷீட்டில் அப்படின்றப்ப நீங்கள் ஓகே, ஸோ நீங்கள் வாட்டரே வந்து பிளெண்ட் பண்ணும்போது இப்போ பெயிண்ட் நம்ம கொஞ்சம் போட்டு கன்சிஸ்டன்சிக்காக நம்ம வாட்டர் ஆட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னப்போ ஓகே. பட் நீங்கள் ஃபேப்ரிக்கில் பண்ணுறீங்க, மெயின் ஃபேப்ரிக் சில்க் காட்டனில், அந்த மாதிரி நீங்கள் சாரீலையோ ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மீடியம் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட். ஓகேவா? அங்கே வந்து நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக நான் வாட்டர் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக மீடியம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பெயிண்ட் எடுத்து லோட் பண்ணி வச்சுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸோ ப்ரஷ்ஷையும் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ பெயிண்ட்டையும் எடுத்து கொஞ்சமாக லோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்திருக்கேன். லைட்டாக வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி அந்த பெயிண்ட்டோட கன்சிஸ்டன்சியே ஓகே தான். ஸோ இருந்தாலும் சும்மா 2 ட்ராப்ஸ் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்னென்ன ஷேப்பில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைன். நம்ம எந்த பெயிண்ட் பண்ணாலும் அவுட்லைன் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு அவுட்லைனுக்காக நம்ம இதெல்லாம் வந்து ரவுண்ட் ப்ரஷ்ஷில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அவுட்லைன் ப்ராக்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரஷ் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து ஸோ ரொம்ப பட்டையாக வரக்கூடாது. நம்ம போட்டுறதுக்கு அதுக்கு மேலேயே லைட்டாக வந்து போட்டுவாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், மேலேருந்து கீழே வந்து வரேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிப்பில் மட்டும் தொட்டு மேலேருந்து கீழே வரேன். ஓகே, ஸோ உங்களுக்கு கம்மி ஆச்சுனாவே வந்து தெரியும். பெயிண்டில் ப்ரஷ்ஷில் வந்து லோட் ஆகிருக்கா லோட் ஆகலையா அப்படின்றத செக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழேருந்து மேலே போகிறேன். ஸோ ஒரு இடத்துல முட்டாக ஒரு இடத்துல குட்டியாக இந்த மாதிரி ரொம்ப இது பண்ண வேணாம். ஸ்மூத்தாக ஒரே ஒரு லைன். ஓகேவா? ஒரே ஒரு லைன் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போது என்ன பண்ணேன், மேலேருந்து கீழே வந்தேன். இப்போ கீழேருந்து மேலே போகிறேன். இப்போ நீங்கள் பொறுமையாக நிறுத்தி கூட பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணுங்கள். நம்மளை பொறுத்த வரையும் அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கணும். நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க அப்படின்றது கிடையாது. ஓகே, இந்த மாதிரி பெயிண்ட்டை லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் பை ஒன் வந்து பொறுமையாக வந்து போடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி க்ராஸ் லைன்ஸ், இந்த பக்கம் இந்த பக்கம் இதே மாதிரி தான் மேலேருந்து கீழே. ஸோ ரவுண்ட் ப்ரஷ் தான் வந்து யூஸ் பண்ணணும். நான் 0 சைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ மேலேருந்து கீழே. ஓகேவா? இப்போ கீழேருந்து
மேலே. ஸோ நீங்கள் ஒரேடியாக போடணும் கிடையாது. நீங்கள் பொறுமையாக கூட நிறுத்தி பொறுமையாக கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னுமே த்ரோட் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஸோ வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே? நான் செய்கிறத பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம கிராஸ் லைன் சேம் அதே தான். நம்ம கொடுக்குற அவுட்லைன் வந்து பக்காவாக இருந்ததுன்னா பார்க்க ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி, நான் அப்படியே மேலேருந்து கீழே போட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ கீழே இந்த மாதிரி ரொம்ப பட்டையாக வந்து ஒரு சிலது கொடுக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப இது பண்ணாதீங்க. ஸோ அந்த கோடு மேலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் இப்போ நிறுத்திட்டு கூட அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணி போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் என்ன கலர்னாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ப்ளூ கலர் எடுத்ததுனால நீங்களும் ப்ளூ கலர் தான் எடுக்கணுன்ற இது கிடையாது. ஸோ அந்த கோடு மேலேயே உங்களுக்கு இந்த மாதிரி வளைவு நிலைவுலாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் வந்து கிடைக்கும். ஸோ பெயிண்ட் கம்மியாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பெயிண்ட் தெரியும். ஸோ நீங்கள் அதை பார்த்து லோட் பண்ணிக்கோ. இந்த வளைவு நிலைவுலாம் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷேப்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ரவுண்டுக்கு போயிடலாம். ஸோ நீங்கள் இந்தமாரி பேலட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பெயிண்ட்டுக்கு நீங்கள் நார்மல் தட்டு இருந்தால் கூட ஓகே. ஸோ இந்த அவுட்லைன் போட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ இதுக்கு அழகாக நீங்கள் தாராளமாக நிறுத்தி நிதானமாக வந்து பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்க வரையும் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பெயிண்ட்டே ஓகே அப்படின்னா பெயிண்ட்லேயே வந்து போடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபேப்ரிக்கில் பண்ணும்போது கண்டிப்பாக மீடியம் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப வாட்டர் இஸ் எனஃப். அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்ணாபின்னான்ட்டு போகாமல் அழகான ஒரு அவுட்லைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஷேப்ஸ்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த வளைவு நலைவுலாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வேறு கலர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே? ஸோ ஒரே கலர்னாலும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ்லையுமே நார்மல் கலர்ஸ் இப்போ வந்து நிறைய என்ன சொல்ல இங்கிலீஷ் கலர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே அவைலபிளாக இருக்குது. இந்த நார்மல் பெயிண்டிங்லேயே நீங்கள் எந்த கலர்னாலுமே சூஸ் பண்ணி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். பட் ஷேப்ஸ் மட்டும் இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் இப்போ ஒரு பிங்க் கலர் எடுத்துருக்கேன். ஸோ இந்த கலர் வந்து கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருந்தது, கன்சிஸ்டன்சி ஓகே. ஸோ இது நான் எடுக்கும்போது ரொம்பவே வந்து திக்காக இருந்தது. நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்க. ஸோ இது பார்க்க வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அதே நான் இந்த ப்ளூ பெயிண்ட் வந்து எடுத்துக்கிறப்ப இது பார்க்குறப்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு ரெண்டுமே புரியும். ஸோ இதை நான் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சி ஓகேவாக இருந்தால். பட் நான் இந்த இதுவை வந்து கண்டிப்பாக கொஞ்சமாக லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபேப்ரிக்காக இருக்கிறப்ப நம்ம மீடியம் ஆட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகே? ஸோ நம்ம போட்டிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக சரி கொஞ்சம் விளக்கிடுச்சு. நம்ம டிப்பில் மட்டும் லோட் பண்ணாவே போதும். ஸோ ஐ மீன் டிப்புனா இங்கே. ஸோ நம்ம இவ்வளோ தளவு நான் பெயிண்ட் எடுத்ததுனால வந்தது. இப்படி ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணும். நம்ம அவுட்லைன் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ இதுலேயே உங்களுக்கு அந்த லைன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பேன். நல்லா 90 டிகிரியில் வச்சு உங்களுக்கு ஒரு விஷயம் பாருங்கள். நான் வெறும் அந்த ப்ரெஷ்ஷு மட்டும்தான் எனக்கு
நான் பெண்ட் பண்ணும்போது அந்த கீழே இருக்க அந்த இதுவும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெண்ட் ஆகணும். இதுவே இப்படி பெண்ட் ஆகக்கூடாது. ஓகே, நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த குட்டி குட்டி வளைவுகள்லாம் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன வளைவு வருது அப்படின்றப்ப நீங்கள் ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஸோ ஹேண்ட் ப்ராக்டிஸ் தான். ஸோ ப்ராக்டிஸும் அண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து மெயின் இதுவே. ஓகேவா? ஸோ பெயிண்ட் வந்து கம்மியாகிடுது. அழகாக நீங்கள் லோட் பண்ணி நம்ம கோலம் போடுறதுக்கெலாம் அந்த வளைவு வரணும் அப்படி வளைக்க கம்பி கோலம்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சேம் அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருப்போம், சொல்லியிருப்போம் ஒரு கிளாஸில். ஸோ என்ன பண்ணுவோம், 2 கலரையும் நம்ம ப்ரெஷ்ஷை வந்து ஒழுங்காக இது பண்ணலாம் அப்படின்னா 2 கலர் மெர்ஜ் ஆகி நம்மளுக்கு வேறு ஒரு கலர் கொடுக்கும் அப்படின்னு. இப்போ நான் பிங்க் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதில் வந்து ப்ளூ கொஞ்சம் எடுத்துட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் டபுள் கலர் ஷேடு வருதா? பிங்க்கும் ப்ளூவும் சேர்ந்த மாதிரி நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி போட்டோன்னா அது வேறு கலராக வரும். ஸோ அதனால தான் நம்ம ப்ரெஷ்ஷு வந்து நல்லா க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி போட்டு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு பாருங்கள் கலர் வந்து இது வந்து குட்டி குட்டி லைன்ஸ் மாதிரி போட்டு பாருங்கள், டாட் வைலட் கலராக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அப்போ பிங்க்கும் ப்ளூவும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வைலட் கலர் வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி டிப்பில் மட்டும் லோட் பண்ணி டிப்பில் மட்டும் லோட் பண்ணி டாட் மாதிரிலாம் வச்சு பழகுங்க. ஓகே, ஸோ ரொம்ப கேப் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ குட்டி டாட்டு மாதிரி சின்ன சின்ன ஐஃபன்ஸ். ஸோ பிகினர்ஸ்க்காக வேண்டி நம்ம இவ்வளோ நீட்டாக வந்து சொல்லிக் கொடுக்கோம். ஸோ ஃப்ரீ கிளாஸ் வந்து மறக்காமல் நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீ கிளாஸ் தானே அப்படின்ட்டு ஒரு கேர் இல்லாமல் இருக்காதீங்க. நம்மளுக்கு தின்னாக வந்து வரணும். ஓகேவா? அவுட்லைன் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து ஒரு லீஃப் மாதிரி பாக்ஸ் ஷேப். நான் ஒர்க் பண்ணும்போதே உங்களுக்கு எப்படி பண்ணுறேன் அப்படின்றது வந்து கிளியராக வந்து தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ளூ எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் பட்டையாகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ கலர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணும்போது தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம கலர் மிக்ஸ் பண்ணுற கிளாஸ்லாம் வந்து பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு திலகம் ஷேப்.
இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப பிரிஞ்சு வரக்கூடாது. ஸோ அதுக்கு தான் நம்ம வாட்டரில் டிப் பண்ணி நம்ம ப்ரீ கேர் ஆஃப்டர் கேர் வந்து பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கிறப்போ கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஸோ அதிகமாக எடுத்துட்டா இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ அப்புறம் நம்ம நார்மலாக வந்து நம்ம ப்ரெஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணி வச்சுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்னென்ன ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக வந்து பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு அவுட்லைனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுவும் நீங்களும் ஒன்று ஒன்றும் பொறுமையாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கிளாஸில் இருக்கவங்க ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ டவுட் எதுனா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.